ஆல் ஆர் வெல்கம். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை அன்னைக்கு ஈவினிங் நம்ம வீட்டில் நான் எந்த மாதிரி பூஜை பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அது போக கந்தர் அனுபூதி இருக்குது இல்லைங்களா, அருணகிரிநாத பெருமான் எழுதிய கந்தர் அனுபூதி பாடல்களினுடைய வரலாறும் அது படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்றதும் நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். கொஞ்சம் கூட லேட் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி பில்லர்ஸாக இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளுங்க. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றி. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் வேலை முடிச்சுட்டு வந்ததுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். ஆனால் நமக்கு ஈவினிங் டைமில் நான் மோஸ்ட்லி பூஜை பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எனக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு டயர்டுமே தெரியாது. ஸோ அதனால தான் நான் ஈவினிங் டைமை ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுறது. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு திதியில் சஷ்டி திதியும் நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரமும் ரொம்பவே உகந்தது. இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரம், அதனால் இன்றைக்கி நான் நம்ம தமிழ் கடவுளுக்கு பீஸ்ஃபுல்லாக அபிஷேகம் ஆராதனை செஞ்சதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஷட்கோண கோலம் நம்ம எப்போவுமே வரைஞ்சிக்கணும். நமக்கு எந்த ஒரு விஷயம் வேணும்னாலும் நம்ம அப்பாட்டையோ அம்மாட்டையோ நம்ம கேட்டால் அது நமக்கு கிடைக்காம இருக்காது. தான் தமிழ் கடவுளாகிய முருகரும் அவர் நமக்கு அப்பா போல தான். நமக்கு என்ன ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாலும், அதாவது நியாயமானதாக இருந்தால் மட்டும் அதை கண்டிப்பாக பாரபட்சம் இல்லாமல் அருள்வார். நான் இன்றைக்கி 3 அபிஷேகம் பண்ணினேன். முதல்ல பாலில் அபிஷேகம் பண்ணேன். அதுக்கு அடுத்தது தயிர், அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம் பண்ணேன். அபிஷேகம் பண்ணும்போது முருகருடைய காயத்ரி மந்திரம் இருக்குது இல்லைங்களா, அதை பாராயணம் பண்ணிகிட்டே நம்ம அபிஷேகம் பண்ணலாம். நமக்கு அதை பார்த்து படிக்க தான் தெரியும், இல்லை பார்க்காம படிக்க தெரியாது அப்படின்ற பட்சத்தில் ஓம் சரவண பவ அப்படின்றத நம்ம வாயில் சொல்லிகிட்டே நம்ம அபிஷேகம் ஆராதனை பண்ணலாம். அதுவே போதுமானது. முதல்ல சுத்தமான நீரில் நான் பன்னீர் கலந்து இப்போது அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணவே நம்ம ஓம் சரவண பவான்னு நம்ம நாவில் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போது பசும்பாலில் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையாகவே நம்ம வீட்டில் இந்த மாதிரி பூஜைகள் செய்ய ஒரு விதமான பாசிட்டிவிட்டி நம்மளை சுற்றியும் நம்ம வீட்டை சுற்றியும் உருவாகிறத நம்ம நல்லாவே ஃபீல் பண்ணலாம். அதனால் மனித பிறவியாக இருக்கக்கூடிய நம்ம எப்போவுமே கடவுள் மேலே அன்பும் பக்தியும் இருந்துகிட்டே தான் நமக்கு இருக்கணும். முருகனுடைய வழிபாடுக்கு உகந்த நாள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை நம்ம இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி வேல்மாறலோ இல்லை திருப்புகழோ பாராயணம் பண்ணலாம். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கந்தர் அனுபூதி தான் இன்றைக்கி நான் பாராயணம் பண்ணியிருக்கேன். கந்தர் அனுபூதிக்கு பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பலன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனுஷனாக பிறந்த நம்ம எல்லாருக்குமே இப்போது கடன் தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கு ரொம்பவே ஒரு உரிய அருமருந்தாக பயன்படுது. உங்களுக்கு தோணலாம், எப்படி அது கடன் தொல்லை தீர்றதுக்காக அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். நான் வரலாறு படிச்சுட்டு தான் இதை நான் சொல்கிறேன். அதை நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன்.
என்ன அப்படின்னா, ஒரு ஊர்ல வந்து ஒரு முருகன் அடியார் வந்து இருந்தாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தலைக்கு மேல கடன் வந்து ரொம்ப அவர கழுத்த நெரிக்கிற அளவுக்கு அவருக்கு கடன் இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் மூலியமா வந்து கந்தர் அனுபூதி வந்து பாராயணம் பண்ணுங்க. தொடர்ந்து நீங்க பாராயணம் பண்ண பண்ண கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த கடன்ல இருந்து நீங்க விடுபடுவீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ இவரும் வந்து பாராயணம் பண்ணிட்டே இருந்தாரு. பாராயணம் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கடன் வந்து அவருக்கு குறையவே இல்ல. கடன் வந்து அப்படியே இருக்கிற மாரி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டத்திலேயே இருந்தாரு. வறுமையும், ஏழ்மையும் அவர வாட்டி வதைச்சிட்டு இருந்துச்சு. அதனால அவர் என்ன பண்ணுனாரு அப்படின்னா, காஞ்சிபுரம்ல வந்துட்டு பரமாச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட வந்து போய் இந்த மாதிரி கேட்குறாரு, "நான் வந்து முருகன் மேல மிகுந்த பக்தி கொண்டு கந்தர் அனுபூதி வந்து பாராயணம் பண்ணிட்டுருக்கேன். ஆனா துளியளவு கூட என்னுடைய கடன் வந்து குறையவே இல்ல." அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ அந்த கடன் குறையறதுக்கு வேண்டி நான் லக்ஷ்மி அம்மாவ, அதாவது மகாலட்சுமி தாயார வழிபடணுமா? வேற மகாலட்சுமியினுடைய அ பாராயண நூல்கள் ஏதாவது நான் பாராயணம் பண்ணணுமா? அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதாவது அவர் முருகர் மேல இருந்த நம்பிக்கைய வந்து அப்படியே விட்டுட்டாரு. அப்போ பரமாச்சாரியர் வந்து ஒரு புன்சிரிப்போட என்ன சொல்றாரு அப்படின்னா, "அ ஒரு மனித பிறவி வந்து கர்ம வினைகளின் பயனாத்தான் ஒரு தீமையான விஷயங்களும், நன்மையான விஷயங்களும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்ம பண்ணுன விஷயத்துக்காகத்தான் நம்ம வந்து நல்லதும், கெட்டதும் வந்து அனுபவிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து குறைஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு துன்பத்திலிருந்து விடுபட முடியும். அது வந்து நம்ம என்னதான் வந்து தெய்வ பக்தி இருந்து கடவுளை வந்து நினச்சி உருகிட்டே இருந்தாலும் நமக்கு வந்து அந்த மாதிரி தான் வந்து அமையும். அதாவது நமக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம என்னதான் வந்து ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் நினச்ச உடனே நம்மளால் கடவுளை சரணடையவும் முடியாது. நம்மளோட கர்ம வினை வந்து குறைய குறையத்தான் கடவுளை நோக்கி நம்மளுடைய பயணம் வந்து தொடரும். அது வந்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஏன்னா நான் நிறைய விஷயத்தில் இந்த மாதிரி வந்து நான் அனுபவப்பட்டிருக்கேன். அப்போது அவர் அந்த மாதிரி தான் பரமாச்சாரியார் வந்து அந்த மாதிரி தான் வந்து அந்த முருகன் அடியார்கிட்ட வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து நம்பிக்கையோட பாராயணம் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பதில் வந்து முருகன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி. அப்போது மொத்தம் வந்து 51 பாடல்கள் வந்து நமக்கு இருக்கும். அந்த 51வது பாடலில் இறுதி வரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த பாடலில் வந்து அதுதான் வந்து கடைசி வரியாக வரும். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லி அதான் லாஸ்ட் லைன் இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா அவர் திரும்ப கேட்குறாரு, அதை மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த முருகனடியார் சொல்கிறாரு, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு. அப்போ அந்த வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு தமிழ் கடவுள் முருகனை வந்து நம்ம கண் முன்னாடி வந்து நமக்காக அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறது தான் அதனுடைய பொருள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போது அவர் பரமாச்சாரியார் வந்து ஒரு புன்சிரிப்போட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வருவாய் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சொல்கிறது அருள் புரிய வருவாய், வா அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் வருவாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம், நமக்கு வந்து பணம் வர்றதுக்குரிய ஒரு அறிகுறியா அந்த மாதிரி இருக்கிறதும் இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வருவாய் அப்படின்னா வா அப்படிங்கிறதும் அர்த்தம் தான். வருவாய் அப்படின்னா வருவாய்த்துறை அந்த இது இருக்குது இல்லைங்களா, இன்கம் இருக்குது இல்லையா, அதுவும் வருவாய் அப்படிங்கிறது தான். வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னா எனக்குரிய பொருள் செல்வத்தை முருகா நீ எனக்கு அருள் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம முருகன்கிட்ட மன்றாடி கேட்குறதா தான் இந்த பாடலில் இந்த இறுதி லைன் வந்து அமைஞ்சிருக்கு. இதை வந்து கேட்டதும் அவர் வந்து அதுக்கப்புறம் பக்தியோடவும் நம்பிக்கையோடையும் வந்து பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதே போல் முருகனிடத்துல நம்ம என்ன வேணுமோ அதை அவர் காலடியில் வச்சு மனசார அவரை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக நம்ம கர்மாவை குறைச்சி கூடிய சீக்கிரம் நம்ம வேண்டுற வேண்டுதலை வந்து நடத்தி கொடுப்பாரு. இதில் வந்துட்டு ஒரு எல்லளவு கூட சந்தேகமே வேண்டாம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவி செய்கிறவன் தான் வந்து அந்த திருச்செந்தூரான்.
அது வந்து நம்ம நல்லாவே வந்து உணர்ந்திருக்கலாம். நிறையா விஷயம் வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவம் நடந்திருக்கும். அந்த மாதிரி அனுபவம் உங்கள் வாழ்க்கையிலையும் முருகர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்பவே வந்து ஈகராக இருக்கேன் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று லைக் பண்ணுங்கள். ஒரு லைக் எனக்கு வந்து ஒரு ஏணிப்படி மாதிரி. என்னை வந்து இந்தளவுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறது உங்களால் தான். நீங்கள் தான் வந்து என்னை இந்தளவுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அதனால் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. இன்னும் வந்து என்னை என்கரேஜ் பண்ணி என்னை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் எனக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கக்கூடிய எல்லா நல்லுள்ளங்களுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மறுபடியும் ஒரு புதுமையான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.